ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடியவரை தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து படிக்கையில் லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசன பகுதிகள். இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசன பகுதி தான். அதை நாம் முதலாவது படிப்போம். படிக்கும்போது நமக்கு அது தெரியும். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் அவர் பாவியான மனுஷனத்தில் தங்கும்படி போனார் என்று முறமுறுத்தார்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழையில் கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 எத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்றான். இயேசு அவன் நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சகைவு குறித்து நாம் பார்க்கையில் சகைவை குறித்து அவன் தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் என்று சொல்கிறார். அதாவது நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், இயேசு கிறிஸ்து இப்போது கலிலேயா, சமாரியா, யூதேயா எல்லை பகுதிகளில்தான் சில காலம் ஊழியம் செய்தார். அதற்கு முக்கியமான காரணம், அவரை கொலை செய்வதற்கு ஏரோதும் தருணம் பார்த்திருந்தான். யூத தலைவர்களும் தருணம் பார்த்திருந்தார்கள். ஆகவே சில காலம் ஆண்டவர் அதை தவிர்க்கும்படியும், மேலும் தன்னுடைய மரணம் நிச்சயமாக இருக்கிறபடினால் தன்னுடைய சீடர்களுக்கு சில தனிப்பட்ட போதனைகளை கொடுத்து அவர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்பு தான் தொடங்கிய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு பயிற்சி கொடுப்பதற்காகவும் அந்த எல்லை பகுதிகளிலே ஊழியம் செய்த காலத்தை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் இப்போது அங்கிருந்து தன்னுடைய பிரயாணத்தை எருசலேமுக்கு நேராக தொடங்கிவிட்டார். மேலும் அவர் தன்னுடைய மரணத்தை இப்போது தீர்மானித்து, அதாவது இனிமேல் எருசலேமுக்கு சென்ற பின்பு அங்கே அவர் நேரடியாக மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதை உணர்ந்துதான் எருசலேமுக்கு நேராக வருகின்றார். அப்படி எருசலேமுக்கு நேராக வரும்போது தான் எரிகோ வழியை சந்திக்கின்றார். எரிகோவில் வரும்போது, எரிகோவை குறித்து சொல்வதாக இருந்தால், இந்த எரிகோவில் அவர் வந்து சில மணி நேரங்களாவது அல்லது ஓரிரு நாட்களாவது அவர் இளைப்பாறி இருக்க வேண்டும் என்று கருதுகளும் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர் ஏற்கனவே வெகு தூரம் நடந்து வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த எரிகோவில் இருந்து எருசலேம் வந்து சற்று மேடான இடம், கரடு முரடான பாதை, சுமார் 3000 அடி உயரமுடையது கடல் மட்டத்திலிருந்து. எரிகோ சுமார் 600 அடி உயரமுடையது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் சுமார் 2000, 2500, 2400 அடிகள் மேலும் உயர்ந்த இடத்துக்கு நடந்து போக வேண்டும், கரடுமுரடான பாதை. ஆகவே சீடர்களுக்கும் சில வேளை சென்று ஓய்வு எடுக்கலாம் என்று கருதி எரிகோவில் ஓரிரு நாட்கள் அல்லது சில மணி நேரங்களாவது அவர் தங்கியிருக்கலாம், தாமதித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் இந்த
நாம் படித்த இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டதான நிகழ்வு நடைபெறுகிறது. ஆகவே அவர் எரிசலேமிலிருந்து மீண்டும் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கையில் அதை பாருங்கள், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். இந்த ஆயக்காரர்கள் என்றால் நமக்கு தெரியும், ரோம பேரரசுக்காக யூதரிடமிருந்து வரி வசூலித்து கொடுக்கிற பணியை செய்கிறவர்கள். ஆகவே பல வேளைகளிலே ஆயக்காரர்கள் என்றால் மிகவும் மோசமான பாவிகள் என்றும் தேச துரோகிகள் என்றும் இவர்களுக்கு மேசியாவுடைய ஆட்சியில் எந்த பங்கும் கிடையாது என்றும் அருவருக்கத்தக்க பாவிகள் என்றும் பரிசேயர்கள் போன்ற யூத தலைவர்கள் கருதுவார்கள். அதிலும் இந்த சகேயு என்பவன் வெறும் ஆயக்காரன் மட்டுமல்ல, அவன் ஆயக்காரனுக்கு தலைவன். அப்படி பல ஆயக்காரர்களுக்கு தலைவன் என்று சொல்லும்போது நாம் இன்றைய அரசு நிர்வாக அடிப்படையை சொல்லுவதா இருந்தால் டேக்ஸ் கலெக்டரில் வரி வசூலிப்பவர் இல்லை, டேக்ஸ் கமிஷனர், அதாவது வரி வசூலிக்கிற பல பணியாளர்களுக்கு மேலான ஒரு உயர் பதவியை சார்ந்தவர். ஆகவே மிகுந்த செல்வந்தனாகவும் அவர் இருந்தார், பதவியிலும் உயர்ந்த பதவியில் தான் அவர் இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருந்தார். ஆயினும் அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஏன்னா இவருக்கும் மேசியாவை குறித்து தெரியும். ஏன்னா இவர் யார்? இவரும் ஆபிரகாமின் புத்திரர் தான், அதாவது இஸ்ரவேல் வம்சத்தவர் தான். ஆகவே இயேசுவை குறித்து பல செய்திகள் கேள்விப்படுகிறேன். அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா கெட்டவரா, மேசியாதானா இல்லை வேறொரு தீர்க்கதரிசியா என்றெல்லாம் அறிவதற்காக அவன் வகை தேடினான். ஆனால் அவன் குள்ளன் என்று சொல்லப்படுகிறது. அவர் குள்ளனாக இருந்தபடியினாலே திரளுக்கூட்ட மக்கள் இயேசு சென்ற இடங்கள்லாம் வந்தபடினாலே ஒருவேளை அந்த கூட்டத்திலே நின்று பார்க்க முடியாது என்று அவன் கருதியிருக்கலாம். அல்லது கூட்டத்திலே பொதுவாகவே ஆயக்காரர்கள் மீது வெறுப்பு இருக்கிறபடினாலே அவனை தாக்கிவிடக்கூடாது என்றும் கூட அவன் கருதியிருக்கலாம். ஆகவே எப்படி இருந்தாலும் சரி, அவர் குள்ளனாக இருந்தபடினால் மரத்தில் ஏறினான். அதுதான் பிரதானமானது. அவன் காட்டத்தின் மரத்தில் ஏறுகிறான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து மரத்தில் அவன் இருப்பதை அவர் கண்டார். பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இதில் முக்கியமானது அவனுடைய பெயர் அவர் அழைத்தது. இயேசுக்கு அவனுடைய பெயர் முன்பு தெரியுமா என்பது நமக்கு தெரியவில்லை. தெரியாமல் இருந்தாலும் அவரால் பெயர் அழைக்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தில் அது உள்ளடக்கம்தான். அவர் சகலத்தையும் அறிந்தவர் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒருவேளை சகேயுவை இதுவரை அவர் நேரடியாக பார்த்தது இல்லாமல் இருந்தாலும் அல்லது கேள்வி அறியாமல் இருந்திருந்தால் கூட அவருடைய பெயரை அழைப்பதற்கு அவரால் முடியும். எப்படியும் அவருடைய பெயரை சரியாக அழைக்கின்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் அவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஏன்னா திரளான ஜனங்கள் வருவாங்க, அதில் பலர் ஐஸ்வர்யானரும் இருந்திருப்பாங்க, மத யூத பரிசேய சமுதாயத்தில் மதிக்கப்படத்தவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய யாருடைய வீட்டிற்கும் அவர் போகாமல் சகையுடைய வீட்டுக்கு சென்றது நிச்சயமாக அவர்கள் மத்தியில் முறுமுறுப்பை கொண்டு வந்தது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக அறிந்திருக்கிறவண்ணமாக ஆயக்காரர்கள் என்றால் தேச துரோகிகளாக, அருவருக்கத்தக்க பாவிகளாக பொதுமக்களால், குறிப்பாக பரிசேயர் போன்ற யூத மத தலைவர்களால் கருதப்படுவது உண்டு. அப்படி இருக்கும்போது இயேசு அங்கே சென்றதை கண்டு அவர்கள் முறுமுறுத்ததிலே எந்த விதமான ஆச்சரியமில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் முறுமுறுப்பது இஸ்ரேல் மக்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் பேர் போனவராக இருந்தார்கள். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்து அவர்களை வழிநடத்தி வந்தபோதும் அவர்கள் வனாந்தரத்திலே 10 முறை முறையிட்டதாகவும் முறுமுறுத்ததாகவும் நாம் படிக்கின்றோம். ஆகவே அது அவருடைய பாரம்பரியத்திலே வந்தவர்களாக இந்த பரிசையில் இருக்கிறபடினாலே அப்படி செய்திருந்தார்கள் என்று கருதலாம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே,
என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அடுத்தது, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த சகையுடைய வார்த்தை குறித்து ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றன. சிலர் சொல்கிறார், அவன் தன்னுடைய பாவத்தை அங்கே அறிக்கை செய்தான் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதாவது அந்த வரி வசூலிக்கிற தொழிலிலே பல வேளைகளிலே என்ன செய்வார்கள் என்றால், அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிற வரிக்கு மேலாக வசூலித்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை மட்டும் செலுத்திவிட்டு மீதியை வைத்து விடுவார்கள். இது ஒரு வகையில் பொதுமக்களை ஏமாற்றுகிறது. ஏனென்றால் எல்லா பொதுமக்களுக்கும் எவ்வளோ வரி என்று சில வேளை சரியாக தெரியாது. ஆகவே அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான் என்று ஒரு சாரார் கருதுவார்கள். ஆனால் வேறு சில அறிஞர்கள் சொல்வது, அவன் அந்த இடத்திலே பாவ அறிக்கை செய்தது போல வரவில்லை, அதற்காக அவன் நீதிமான் என்று சொல்லவில்லை. நீதிமான் என்றால் தேவனை தரு ஒருவன் நீதிமான் இல்லை. அதுதான் நம்முடைய பைபிளுடைய போதனை. தேவன் ஒருவரே நீதிபரர். அந்த விதத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். எல்லோ மனிதரும் பாவிகளே, எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களானார்கள். ஆக அந்த விதத்திலே சகை மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த மனிதர்களில் இயேசு கிறிஸ்துவை தவிர அனைவரும் பாவிகள் தான். ஆகவே சிலருடைய பார்வை என்னவென்றால், அவன் என்ன சொன்னான் என்றால், என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பொதுவாகவே யூத சமுதாயத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு வழக்கம் உண்டு. அதை அவர்கள் ஒரு மத கடமையாக கருதுவார்கள். இவன் ஆனால் என்ன செய்கிறான், ஒருபடி மேலே சென்று தன்னுடைய ஆஸ்தியில் பாதியை கொடுக்கிறேன். அது அவனுடைய ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா இதுவரை ஐஸ்வர்யம்தான் தன்னுடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமாய் கருதினவன் இப்போது ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு தெளிவாக சொல்வது, கிறிஸ்து அவனை வந்தது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பெற்ற பெரும் பேராகவும், கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வந்ததினால் அவனுக்கு நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும் என்று கூட அவன் கருதி இருக்கலாம். ஆக அதற்கு அச்சாரமாக இனி எதற்கு ஐஸ்வர்யம் என்று கருதி கூட அவன் ஆஸ்தியில் பாதியை கொடுக்கிறேன் என்று சொன்னான். அது பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த ஒரு வார்த்தையில் தான் இன்னும் ஒரு சிலருடைய கருத்துகள் மாறுபடுகின்றன. அது என்னவென்றால், நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த பகுதியில் தான் சிலருடைய விளக்கம், அவன் அநியாயமாக வாங்கியிருந்தான் என்று சொல்வார்கள். ஆனால் சில அறிஞர்கள் அதை கவனமாக அந்த வார்த்தை பிரயோகங்களை படிக்கும்போது சொல்லுகிறது என்னவென்றால், அவன் அநியாயமாய் வாங்கவில்லை, மாறாக அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், வாங்கியிருந்தது உண்டானால், இப்சோனா கட்டாயமானதல்ல, வாங்கினது உண்டானால், யாராவது என்னிடம் வந்து நீ என்னிடமிருந்து அநியாயமாய் நான் வரியை வாங்கிவிட்டாய் என்று சொன்னால், நிரூபித்தால் அதற்கு 4 நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். அதனுடைய பொருள், நான் வாங்கவில்லை, அநியாயமாய் அடம் வாங்கினதில்லை, என்னுடைய பணியில் நான் உண்மையாக இருந்தேன், வரியை வசூலித்தேன், அதை பேரரசிடம் கொடுத்தேன், அவள் கொடுக்கிற சம்பளத்தை மட்டும் பெற்றுக்கொண்டேன், அல்லது அனுமதித்ததை மட்டும் நான் வாங்கி கொண்டேன், அதற்கு மிகையாக நான் எதையும் யாரிடம் வசூலித்தது கிடையாது என்கிறது சில அறிஞருடைய வாதம். ஆகவே தான் அவன் துணிச்சலாக சொல்கிறான், வாங்கியிருந்தது உண்டானால், யாராவது அதை நிரூபித்தால் நான் அதை 4 கொடுத்து விடுகிறேன் என்று சிலர் சகைவுக்கு ஆதரவாக பேசுவது உண்டு. ஆனால் சகைவு அதிக வரி வாங்கினானா என்பது எல்லாம் முக்கியம். அவனுடைய வீட்டில் இப்போது மேசியா இருக்கின்றார். அந்த மேசியாவை அவன் அறிய வேண்டிய முறையில் இப்போது அறிந்து கொண்டான். ஆகவே தான் அந்த அறிக்கையை அவன் செய்கின்றான். ஆகவே அதைத் தொடர்ந்து இயேசு அவனை நோக்கி சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த இடத்தில் சொல்லப்படுகிற ரட்சிப்பு என்பது ஆத்தும ரட்சிப்பு என்றும் கருதலாம். ஆனால் அதைவிட முக்கியமானது, ஆயக்காரர் போன்றவருக்கு
மேசியாவுடைய ராஜ்யத்தில் இடமில்லை, அதாவது அவர்கள் ரட்சிக்கப்படவே மாட்டார்கள் என்பதுதான் பரிசேயருடைய போதனையும் கருத்துமாக இருந்தது. ஆகவே அந்த கருத்து தவறு என்பதை இயேசு இங்கே உணர்த்துகிறார். என்ன? இவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, அதாவது இவனுடைய வீட்டிற்கு, இவனுக்கு, இவனுடைய குடும்பத்தாருக்கு ராஜ்யத்தில் செல்லும் பாக்கியம் கிடைத்தது. மேசியா அமைக்கப் போகின்ற ராஜ்யத்தில் செல்லும் பாக்கியம் கிடைத்தது. அது மட்டுமல்ல, அது நித்திய ரட்சிப்பாகிய பரலோகமாக இருப்பினும் அந்த பாக்கியமும் அவனுக்கு கிடைத்தது என்பதை சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே இந்த ஆயக்காரர் முதலிய பாவிகள், ஏழைகள், முடவர்கள், இவரெல்லாம் பெரும் பாவிகள், இவளுக்கு ராஜ்யமே கிடையாது என்கிற பரிசேயருடைய கருத்தை அவர் அங்கே தவிடுபொடியாக்கின்றார். அதான் சொல்கிறார், இழந்து போனதை, அதாவது இவங்களுக்கெல்லாம் மீட்பே கிடைக்காது, இவங்க இழந்து போனாங்க என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா அவை நாம் காண வேண்டிய முறையில் காண்போமானால், இங்கே சகையை பார்த்தவண்ணமாக அவரை அறிய வேண்டிய முறையில் அறிந்து அவர் விசுவாசித்து ஒரு நிற்பானால், எந்த பாவியாயினும் சமூகம் அவனை பாவியாக தீர்த்தாலும் இவனுக்கு பரலோகமே அல்லது பரலோக ராஜ்யமாகிய மேசியாவுடைய ஆட்சியே, ராஜ்யத்தில் செல்லும் பாக்கியமே இவனுக்கு இல்லை, அல்லது பரலோகத்தில் இவனுக்கு பங்கில்லை என்று எப்படி சமூகம் தீர்த்தாலும் மேசியா எழுதுகிற தீர்ப்பு தான் இறுதியானது. அவனுக்கு உலகமே அவனை பாவியாக தீர்த்தது, பாவியாக அவனை முறுமுறுத்தார்கள், பாவி என்று அவனை தீர்ப்பிட்டார்கள். ஆனால் இயேசு அவனுக்கு மீட்பை, ரட்சிப்பை இலவசமாக அருளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்பதை அவர் அங்கே நிறுவுகிறார். தொடர்ந்து நாம் அந்த வசன பகுதியில் நாம் தியானிக்கலாம்னு நினைக்கின்றேன். 11ஆம் வசனம் தொடங்கி 28 வரை அல்லது 27 வரை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இதில் நாம் வாசிப்போம். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்திருந்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார். பிறவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரில் 10 பேர் அழைத்து அவரிடத்தில் 10 ராத்தில் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவருடைய கூறார் அவரை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவு என்று அறியும்படி அவளை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தெல்லால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, உள்ளது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையிலான இருந்தபடியால் 10 பட்டணனுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தெல்லால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொரு வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையில் வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காதை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே.
பின்னை ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றி கொள்ளுவேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவிற்கு மனதில்லாத இருந்தவளாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இந்த வசன பகுதியிலே ஆண்டவர் ஓமை சொல்கின்றார். 10 ராத்தல் திரவியல் ஓமை என்று நாம் சொல்லுவோம். இந்த ஓமையை ஆண்டவர் சொல்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. அது என்னவென்றால், முதலாவது 11 வசனத்தை படிப்போம். அவர்கள் இவைகளை கேட்டு கொண்டிருக்கையில், அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடினாலும், இவர்கள் அவருடைய சீடர்கள். இப்போது அந்த சீடர்களுடைய நினைவிலே ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுதான் முக்கியம். என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம், அதாவது இறையிலே, கிறிஸ்தவ நம்பிக்கையிலே, இறையல் என்பது வேறொன்றுமில்லை, கிறிஸ்தவ நம்பிக்கை என்ற தொகுப்பு தான். இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையிலே ஆதி காலத்தில் யூத நம்பிக்கையோடு சேர்ந்த ஒன்றாக இருந்தது. யூதருடைய நம்பிக்கையிலே பரலோக ராஜ்யம் என்பதும், பரலோக ராஜ்யம் என்பது, பரலோகம் தேவன் இருக்க இடம். ஆனால் பரலோக ராஜ்யங்கிற வார்த்தையை யூதர்கள் எப்படி கருதினார்கள் என்றால், பரலோகத்திலிருந்து வருகிற மேசியா இந்த பூமியில் ஒரு நீதியும் அமைதியும் சமாதானமும் செல்வமும் செழிப்பும் அனைத்து வளங்களும் நிறைந்த ஒரு பொற்கால ஆட்சி அமைப்பார். அந்த மெசியாவுடைய ஆட்சியைத்தான் பரலோக ராஜ்யம் என்று சொல்வார்கள், நம்பினார்கள். பைபிளிலே பல வேளைகளிலே அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிற அதற்கு இணையான இன்னொரு வார்த்தை தேவனுடைய ராஜ்யம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது பல வேளைகளிலே தேவனுடைய சர்வலோக ஆளுகை, அனைத்து அண்ட சராசரத்தை ஆளுகிறதையும் தேவனுடைய ராஜ்யம் என்கிற வார்த்தை குறிக்கும். ஆனால் இந்த இடத்திலே அது அந்த பொருளில் கொடுக்கப்படாமல் பரலோக ராஜ்யமாகிய மேசியாவுடைய ராஜ்யம் என்கிற பொருளில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அதனால்தான் அதை மீண்டும் நம்ம படிக்கும்போது, அவர்கள் இவைகளை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடினால், தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்றால் இங்கே அமைக்கப்படும் என்று கருதினார்கள். எதனாலன்னா, அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு எருசலேமிலே சென்று ராஜ்யத்தை அமைத்து தன்னை ராஜாவாக முடிசூட்டி கொள்வார் என்று சீடர்கள் கருதினார்கள். இத்தனைக்கும் அவர் பலமுறை தன்னுடைய மரணத்தை குறித்து பேசியிருந்தார். ஆயினும் அவர்கள் அதை இன்னும் சரியாக புரியவில்லை. ஆக இவர்களெல்லாம் இயேசுக்கு பின்னால் தொடர்ந்து செல்லும்போது அவள் நினைக்கிறாங்கன்னா, எருசலேமுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் ஓரிரு நாட்களில் இயேசு தன்னை ராஜாவாக முடிசூட்டுவார், எங்களுக்கு மந்திரி பதவியெல்லாம் கிடைக்கும் என்று தான் கருதினாங்க. இந்த எண்ணத்தை ஆண்டவர் அறிந்தார். ஆகவே அவருடைய எண்ணத்தை வைத்து அவர்களுக்கு சில போதனைகளை கொடுக்க இயேசு விரும்பினார். அது என்னவென்றால், நமக்கு 4 சுவிசேஷங்களை படிக்கும்போது ஒரு செய்தி மிக தெளிவாய் தெரியும். அது யோவான் ஸ்நாபகர் அல்லது திருமூழ்கி யோவான் என்கிறதான ஜான் த பேப்டிஸ்ட் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். மத்தேயு 3:12 அந்த 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது நமக்கு தெரியும். அதைத் தொடர்ந்து இயேசுவும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது தான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அதாவது மனம் திரும்பினார். இஸ்ரேல் மக்கள் முழுவதுமாய் மனம் திரும்பி மேசியாவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியாவுடைய ஆட்சியாகிய, பொற்கால ஆட்சியாகிய, பரலோக ராஜ்யமாகிய மேசியாவுடைய ஆட்சி ஸ்தாபிக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் இயேசு பல ஆண்டுகள் ஊழியம் செய்தும் யார் இஸ்ரவேல் தேசம் ஓரிருவரை தவிர
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை மேசியாவாக, ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சூழ்நிலையில் இந்த ராஜ்யம், மேசியாவுடைய ராஜ்யம் அமைக்கப்படுவது, பூமியிலே நிறுவப்படுவது தள்ளி போகும், சற்று தாமதிக்கும் என்பதை இந்த சீடர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த உவமை சொன்னார். முதலாவது அவர் சொன்ன நோக்கம் இது. இரண்டாவது, இந்த உவமையை படிக்கும்போது வேறொரு வரலாற்றையும் அவர் மனதில் கொண்டுதான் சொன்னார். அது என்னவென்றால், தொடர்ந்து படிக்கும்போது அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபாயி ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டார். இந்த பிரபாயி ஒருவன் என்று சொல்லும்போது ஜெனரலான ஒரு உவமை தான் சொல்கிறார். ஆனால் இந்த நிகழ்வுக்கு ஒத்ததான இன்னொரு நிகழ்வு இயேசுடைய சிறு பருவத்தில் யூதேயாவில் நடந்தது. அது என்னவென்றால், ஏரோதுடைய மரணத்துக்கு பின்பு அவருடைய மகன்களில் ஒருவனாகிய அர்க்கலே என்கிற ஒருவன் ரோம பேரரசிடமிருந்து தன்னை யூதேயாவின் சிற்றரசராக முடிசூட்டிக் கொள்வதற்கு விரும்பினான். ஆகவே அவன் எருசலேமிலிருந்து, யூதேயாவிலிருந்து புறப்பட்டு ரோமுக்கு சென்றான். அவன் ரோமுக்கு தன்னை முடிசூட்டும்படி பேரரசிடம் அனுமதி கேட்க சென்றபோது அவனுக்கு தெரியாமல் மறைமுகமாக யூதேயாவைச் சேர்ந்த சிலர், அதில் யூதர்களும் கணிசமானவர்கள் உண்டு, பெரும்பான்மையான யூதர்கள் தான், இவர்கள் ரகசியமாக ஒரு குழுவை அனுப்பி ரோம பேரரசிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள், அல்லது ஒரு கோரிக்கையை வைத்தார்கள், அது முறையிட்டார்கள். அது எப்படி எடுத்தாலும் சரி. என்னவென்றால், இந்த ஏரோதின் வம்சத்தினரை இனிமேல் நீங்கள் ராஜாவாக அறிவிக்க வேண்டாம், அதிலும் குறிப்பாக இந்த அர்க்கலேயுவை நீங்கள் ராஜாவாக அறிவிக்க வேண்டாம் என்று சொல்வதற்காக இரகசியமாக ஒரு குழுவை அனுப்பினார்கள். அவர்களும் சென்று ரோம பேரரசர் முறையிட்டார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், அர்க்கலேவு முடிசூட்டப்பட்டான். யூதேயாவின் சிற்றரசாக ரோம பேரரசு அவனுக்கு பதவியை கொடுத்தது. ஆகவே அவன் பதவியை பெற்று வந்த பின்பு இங்கே தனக்கு எதிராக ரோம பேரரசிடம் முறையிடுவதற்கு குழுவை அனுப்பின அனைவரையும் கண்டுபிடித்து தண்டித்தான், கொன்றும் போட்டான். இந்த வரலாற்று நிகழ்வை அடிப்படையாக கொண்டு, ஏனென்றால் இந்த வரலாறு அவருடைய சீடர்களுக்கும் தெரியும். இதெல்லாம் இயேசுடைய சிறுபருவத்தில் நடந்த நிகழ்வுகள். அந்த வரலாற்று நிகழ்வை அடிப்படையாக கொண்டு ஒரு உவமையை சொல்கிறார். அந்த வரலாற்று நிகழ்வு அப்படியே இங்கே பிரதிபலிக்கவில்லை, அதனுடைய சாராம்சம் இங்கே இருக்கிறது, அப்படி புரிய வேண்டும். அதெல்லாம் சொல்றாரு. பிரபுவாகிய ஒருவன், உயர்குலத்த ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போனான். எப்படி அர்க்கலேயோ ரோமுக்கு போனானோ அதே போல இவர் போனதாக சொல்கிறார். அதோடு அந்த சரித்திர நிகழ்வு முடிந்துவிட்டு வேறொரு காரியத்தை ஆண்டவர் பேச வருகிறார். அது ரொம்ப முக்கியம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரில் 10 பேரை அழைத்து அவளிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, அதை நம்ம படித்தோண்டமாக ஒருத்தண்ட 10 கொடுக்குறாரு. 10 பேர் அழைத்து எல்லோருக்கும் 10 கொடுக்குறார். நான் போயிட்டு வரும்போது நீங்கள் வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள் அல்ல, நீங்கள் நிர்வகிங்கள் என்று சொல்லிவிட்டு போயினார். ஏன்னா அதில் வருகிற லாபம் இவருக்கு வரும், அந்த பொருள் தான். அவர் முன்னமாக சென்று ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்போது, அந்த 15வது வசனம், அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவரவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். இதில் இன்னொன்று இருக்கிறது. எப்படி இந்த ராஜா கணக்கு கேட்கின்றாரோ அவனமாக தேவனும் கணக்கு கேட்கக்கூடியவர் என்பதையும் இது உணர்த்துகிறது. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, இந்த ராஜ்யம் அமைக்க வந்தது சற்று தள்ளி போகிறது என்பதையும் அங்கே உணர்த்துகிறார். அவன் போயிட்டு வருகிறது இல்லை, அவன் போய்விட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருகிறது ஒரு சற்று தாமதமாக இருக்கிறது. அதையும் உணர்த்துவதற்குத்தான் இதை சொன்னார்.
வந்து கணக்கு கேட்கும்போது 10 ராத்தல் பெற்ற ஒருவன் தான் அதிகப்படியாய் 10 சம்பாதிப்பதாக சொன்னான். ஆகவே அவனுக்கு 10 பட்டணங்கள் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏன்னா இவர் இப்போ சிற்றரசர், அவனை அதைவிட ஒரு குறுநில மன்னர் போல அல்லது ஒரு பிரபுவாக அவனை மாற்றுகின்றார். இன்னொருத்தன் சொல்கிறான், நான் நீ தந்த 10ல் 5 சம்பாதிச்சேன்னு, அவனுக்கு 5 பட்டணங்களை கொடுக்கின்றார். இன்னொருவன் வந்து சொல்லலாம், 20ஆம் வசனம், வேறொருவன் வந்து, ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அவன் என்ன பண்ணான், அந்த திரவியத்தை அப்படியே கொண்டு மூடி வைத்து விட்டான். அதை பெருக்குவதற்கு, அதை வளர்த்துவதற்கு அவன் எந்த முயற்சி எடுக்கவில்லை. ஆகவே அவன் அதை மட்டும் சொல்லாமல் அந்த எஜமானியே அல்ல அந்த ராஜாவையே என்ன சொல்கிறான், நீர் வைக்காதது எடுக்கிறவரும் விதைக்காதே அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன், ரொம்ப கொடுமைக்காரனாக அவனை காட்டுகின்றான். அப்போது அவன் சொல்கிறான், அதற்கு அவன் பொல்லாத ஊழியக்காரனே, அதை முட்டாளான ஊழியக்காரனேன்னு கூட சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி சொல்லாமல் பொல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லுகின்றார். உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். அவளோட வார்த்தையின் அடிப்படையிலே அவன் நியாயந்திருக்கிறேன்னு சொல்கிறார். நீ வைக்காததை எடுக்கிறவனும் நான் வைக்காத எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் அறிந்தாயே. அதெல்லாம் உனக்கு தெரியல, என்னை பற்றி தெரியுதில்ல. பின்னையே நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை, வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்ளுவேனே என்று சொல்லி. அப்படின்னா நீ வட்டி கடையில் வச்சுருந்தா கூட வட்டி கிடச்சிருந்து அதையும் நான் பெற்றுக்கொள்வேனே, எனக்கு அது லாபமாக இருக்குமே. இப்போ ஒன்றால் எனக்கு என்னது பெரிய நஷ்டம். வச்சதை அப்படியே தந்தையை தவிர அதனால் எந்த பயனும் இல்லை. அதான் சமீபமாய் நிற்கிறவனை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல்வனுக்கு கொடுங்கள் என்றான். அது தான் வித்தியாசமான அவனுடைய செயல்பாடு. அதற்கு அவர்கள், ஆண்டவனே அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இந்த உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவிற்கு மனதில்லாதவளாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான். இதில் ஒரு முக்கியமானது, இந்த அவன் கடினமுள்ளவனிடம் அந்த பொல்லாத வேலைக்காரனிலிருந்து அந்த ராத்தனை பறித்து கொண்டாரே தவிர அவனை வேறு விதத்தில் அவனை தண்டிக்கவில்லை. ஆனால் அவருக்கு அந்த ராஜா ஆகக்கூடாது என்று பேரரசுக்கு கோரிக்கை வைத்தார்களே, அவர்களே அவன் தண்டித்தான். அதாவது அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்களே அவர் தண்டித்தார். ஆகவே இந்த ஊமை மூலம் இயேசு சொல்கிற ஒரு உண்மை என்னவென்றால், அல்லது அவர் சீடர்களுக்கு உணர்த்திய ஒரு உண்மை என்னவென்றால், நான் இப்போது ராஜ்யம் அமைக்காமல் சற்று தாமதிக்கும். எப்படி அந்த பிரபு ராஜ்யத்தை அமைப்பதற்காக இன்னொரு இடத்துக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து அந்த ராஜ்ய பாரத்தை பெற்று இங்கே வந்தானோ, அதுபோல நான் ராஜ்யத்தை அமைப்பதை சற்று தாமதித்து விட்டு நான் பிதாவிடம் சென்று ராஜ்யபாரத்தை பெற்று மீண்டும் வருவேன்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் எனக்கு ராஜ்யபாரத்தை கொடுக்கவில்லை, ஆகவே நான் அவரிடமிருந்து பெற்று வருவேன். அதை உணர்த்துவதற்கு தான் இதை சொன்னார். அதை ஆனால் அவர்கள் சீடர்கள் உணர்ந்தார்களா என்றால் இல்லை. ஆனால் ஒன்றை தெளிவுபடுத்தினார், ராஜ்யம் தாமதிக்கும். நாம் போயிட்டு வரும்போது இவன் எப்படி போய் வந்து ராஜ்யம் அமைப்பது சற்று தாமதித்ததோ, இந்த பிரபு போயிட்டு வருகிறதோ ராஜ்யம் அமைக்கப்படுவது தாமதித்ததல்லவா, அதுபோல ராஜ்யம் அமைப்பது, மேசியாவுடைய ஆட்சி அமைவது சற்று தாமதிக்கும் என்பதை உணர்த்தினார். அந்த தாமதிக்கும் காலத்தில் அவர் கொடுத்த அந்த திரவியத்தை மக்கள் அவருக்கு மகிமை கொண்டு வரும்படி,
பயன்படுத்த வேண்டும். அதாவது நம்முடைய இன்றைக்கிய சூழ்நிலைக்கு பயன்படுத்துவோமானால், இயேசு ராஜ்யத்தை அவர் முதல் வருகையின் போது அமைக்காதபடினாலே 2வது வருகையிலே அவர் அமைப்பார். ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் சபை என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி மக்கள் அவருடைய ராஜ்யத்திற்காக செயல்படும்படியாக கிருபைகளை, வரங்களை, திறமைகளை கொடுத்துள்ளார். அதை அவருக்கு மகிமை கொண்டு வரும்படி இந்த அப்போஸ்தலர்கள், சீடர்கள், அதற்கு பின்னால் வந்த சபை பயன்படுத்த வேண்டும். அப்போஸ்தலருடைய அடிச்சுவடியில் வந்ததான சபை அதை பயன்படுத்த வேண்டும். அவர் நிச்சயமாக ராஜ்யத்தை பெற்று வருவார். வரும்போது அதற்குரிய கணக்கை ஒவ்வொருவரும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அவன் கொடுக்கிற கணக்கு ஏற்ப அவனுடைய ஆளுகை அல்லது அவனுடைய கிரீடங்கள் அல்லது அவனுக்குடைய ரிவார்டுகள், பரிசுகள் நிர்ணயிக்கப்படும். அவர் ராஜாவாக வரக்கூடாதென்று யார் யார் தீர்மானித்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அந்த தண்டனையின் காலம்தான் பிற்காலத்தில் உள்ள வெளிப்பாடுகள் மூலம் அது உபத்திரவ காலமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு தலைமைத்துவ கோட்பாடு என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ தலைவன் தனக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்புகளில் தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்படி, அது எந்த விதமான பொறுப்பாக இருந்தாலும் சரி, தேவன் அனைவருக்கும் சமமாக பரிசுத்த வரங்களையும் தந்துள்ளார். எல்லோருக்கும் ஒவ்வொரு வரங்கள் தரப்பட்டுள்ளன என்று பைபிள் 1 கொரிந்தியர் 12, 13, 14 வசனங்களிலே பார்க்கின்றோம், அதிகாரங்களிலே பார்க்கின்றோம். ஆகவே நாம் அவருக்கு மகிமை கொண்டிருப்படி இந்த ராஜ்யம் தள்ளி போயிருக்கிற காலங்களிலே நாம் செயல்பட்டு அவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். இப்போது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பிரதர், நீங்க அந்த 2வது சொன்ன உவமை இட் வாஸ் வெரி வெரி கிளியர். நான் அந்த 3 பேர் இருந்தாங்க இல்லையா, 10 ராத்தில் கொடுத்தாரு. அதுல 1 person did to his best, 1 person கொஞ்சம் பண்ணாரு, another person didn't do anything, ஒண்ணுமே பண்ணல இல்லையா. So this can be compared to the சபை கால விசுவாசிகள், அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்கள கம்பேர் பண்ணலாம். அப்படிதானே பிரதர்? ஆமாம், அதாவது அவனுடைய பணியாளர்கள், அதாவது அங்கே இயேசு காலத்தில் அப்போஸ்தலர் நம்ம எடுக்கலாம். அப்போ அப்போஸ்தலருடைய பாரம்பரியத்தில் வந்த சபைக்கு அது பொருந்தும். ஏன்னா ராஜ்யம் அமைக்கப்படுவது தள்ளி போகிற அப்படின்னாலே அந்த சபையின் காலத்துக்கு தான் அது அந்த திரவியத்தை கொடுத்ததுக்கு இணையானது. இங்கே வரத்தை கொடுத்தது சபையின் கால விசுவாசிகள் கொடுக்கப்பட்ட வரங்களை குறிப்பதாக கருதலாம். Okay brother. So as a believer, as of now, yes, we are called to do our very best. அதுக்கு during his coming he is going to reward us. அதுதான் அந்த end of the இது சொல்லுது இல்லையா, 10 ராத்துல கொடுத்தவங்களுக்கு 10 பட்டணம் கொடுக்கணும். So that talks about the rewards. அப்படிதானே பிரதர்? நிச்சயமா ரிவார்டு தான் சொல்லுது. அதான் பாருங்க, நீங்க கரெக்டாக அப்சர்வ் பண்ணீங்க. அந்த பணியாளர்களுக்கு அவர் ரிவார்டு தான் கொடுக்குறாரு. சரியா செய்யாதவனுக்கு ரிவார்டு கிடைக்கல. ஆனால் தண்டனை அவருக்கு வரல, மற்றவங்களுக்கு தான் தண்டிக்கப்பட்டாங்க. ராஜ்யம் வரக்கூடாது, இவர் ராஜாவாக கூடாது என்று சொன்னவர்கள் தான் தண்டிக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த எதிர்த்தவர்கள் அவிசுவாசிகளாகவும் இந்த ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிறவர்கள் இங்கே சபைகால விசுவாசிகளோடு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. Thank you brother, it is very very clear. Thank you brother. Welcome.